Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. Your journey to home ownership is just a step away. இன்னைக்கு அவங்க பாடி வாங்கிட்டு போங்க, நாங்கள் 15 நாளைக்குள்ள நாங்கள் வந்து இது பண்ணிடுறோம்னு சொன்னாங்க. எங்களுக்கு அதில் உடன்பாடு இல்லை, மற்றவங்க யாருக்கு உடன்பாடு. அதனால குற்றவாளியை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் அதனால அதை தற்கொலையை மாற்ற பார்க்குறாங்க. காவல்துறையினுடைய விசாரணையில் மணிகண்டன்கிற நபரை கூப்பிட்டு முழுமையாக காவல்துறை விசாரிக்கிற விதத்தில் விசாரித்தால் அவனை அரசு பண்ணணும் சார். போய் அரசு பண்ணாதான் எங்களுக்கு கிடைக்கும். நாங்க பாடியை ஊருக்குள்ள கொண்டு வர விட மாட்டோம், எரிக்கிறதுக்கு சுடுகாடு தர மாட்டோம்னு சொல்லி நேத்து வந்து இங்க வந்து அடிதடி சண்டை ஆகாதது ஒண்ணுதான் பாக்கி. Yes proudly presents 13th SCON S-Mart multiple business 270 plus stalls 10,000 plus business visitors 3,000 plus S members in just 2 days January 4th and 5th Chennai Trade Center. அளவுக்கு அதிகமான தள்ளுபடியில் புத்தாண்டை கொண்டாடுங்கள். Flipkartன் அற்புதமான பொருட்களை கீழே உள்ள வியூ ப்ராடக்ட்களை கிளிக் செய்து மகிழ்ச்சி பொங்கலை கொண்டாடிடுங்கள். குற்றவாளியை நம்ம கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து தீவிர விசாரணை பண்ணணும். ஆனால் காவல்துறை செய்யணும், நடவடிக்கை இருக்கணும். அது வரைக்கும் நம்ம எல்லாருடைய இதுலையும் பாடி வாங்குறத முடிவு பண்ணியாச்சு. சரி, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல வந்து சூசைட்னு போட்டிருக்காங்களே, இது எப்படி நீங்க பாக்குறீங்க? எங்களுக்கு அதில் நம்பிக்கை இல்லை. திருப்பி வந்து நம்பிக்கை இல்லை. திருப்பியும் அதை வந்து ரீஇன்வெஸ்டிகேட் பண்ணலான்னு இப்போ எல்லாரும் கலந்து பேசி அடுத்த கட்ட நடவடிக்கை ஏற்பாடு பண்ணுறோம். தண்ணியில அந்த கிணத்துல வந்து அதாவது அந்த உடலை வந்து தண்ணியில மூழ்கி இறந்துருக்கு, டீகம்போஸ் ஆயிருக்கு சொல்றாங்க. அதான் இதெல்லாம் வந்து ஒரு தவறாக இருக்குங்க. நாங்கள் வந்து எல்லாமே இது பண்ணுறோம். இதெல்லாம் வந்து ஏதோ சித்தரிக்கப்பட்ட ரிப்போர்ட்டாக தான் நாங்கள் நினைக்கிறோம். கொலையை தற்கொலையா மாற்ற நினைக்கிறாங்களா எப்படி? நிச்சயமாக அதான் உண்மை. அதான் உண்மை. இதுல காவல்துறையும் உடந்தையா இருக்கா அப்படி? நிச்சயமா வடகாடு இன்ஸ்பெக்டருடைய விசாரணை எங்களுக்கு ஒத்து வரலன்னு நேரடியாக சொல்லியாச்சு. வடகாடு இன்ஸ்பெக்டருடைய நடவடிக்கை எங்களுக்கு நேரடியாக அது வந்து உண்மையா தெரியலங்கிறது நேரடியாக அவர்கிட்ட சொல்லிட்டு வந்தோம். ஜாதி ரீதியா அதுல முக்கியத்துவம் தரப்படுதா அப்படின்னு விசாரணையில பார்த்து விசாரணை இப்பதான் பண்ணிட்டு நான் பண்ணி தரேன்னு அவர் ஏடிபி சொல்றாரு. கொஞ்சம் கூட எவிடன்ஸ்ல வந்து ஒரு அதாவது எப்படின்னா ஒரு சந்தேகம் வரவே இல்லை. எப்படி ஒட்டுமொத்தமா வந்து இது வந்து சூசைடு அப்படின்னு சொல்றது எப்படி பார்க்கப்படுது? அதுதான் திருப்பி வந்து எங்களுக்கு வந்து உடன்பாடு இல்லை. அதனாலதான் திருப்பி விசாரிக்க. அதனாலதான் நாங்கள் 15 நாள் நாங்கள் வாங்குறதுல முடிவெடுத்தோம். அவங்க தீவிர விசாரணை பண்ணி குற்றவாளியை கண்டுபிடிக்க வரைக்கும் பாடியை வாங்குறது இல்லைங்கிற முடிவெடுத்தாச்சு. உங்களுடைய போராட்டம் தொடருமா? அப்படி நிச்சயமா தொடரும். இதுக்கப்புறம் அடுத்து இன்னும் பெரிய அளவுல கண்டிப்பா கவனத்தை கொண்டு போகணும். நிச்சயமா நாங்க வந்து எங்கள்கிட்ட வந்து நாங்க வந்து முதலமைச்சரை போய் நேரடியா போய் பாக்குறதுக்கும் நாங்க வந்து மனு கொடுத்து இந்த புலன் விசாரணை தீவிரமா இது பண்ணி குற்றவாளியை கண்டுபிடிச்சு கொடுக்கணும். நாங்க எங்களுடைய அமைப்பு எங்க உறவினர்கள் அனைவரும் எல்லாரும் போய் முறையிடுவோம். சௌமியா கொலையில என்ன உண்மைத்தன்மை உங்களுடைய பார்வையில் எப்படி பாக்குறீங்க? என்ன நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? அது கொலைங்கிறது எங்களுடைய ஒரு ஆளு மட்டும் இறக்க முடியாது, 3 பேர் 4 அது கொலைதான் அப்படிங்கறத நாங்க நினைக்கிறோம். அது வந்து தீவிரமா இன்னும் கொஞ்சம் விசாரணை பண்ணுறது எங்களுடைய எல்லாருடைய எண்ணம், அப்பா அம்மாவோட எண்ணம், மற்ற எங்களுடைய உறவினர் அத்தனை பேருடைய எண்ணம். தான் ஒருதலை காதல அந்த பையன் வந்து சௌமியா லவ் பண்ண சொல்றாங்க. ஒருதலை காதல் ஏற்கனவே காதலிச்சா அதுக்கு தகுந்த தண்டனை கொடுத்து காவல்துறை நிச்சயமா அவன் மேல நடவடிக்கை எடுக்கணுங்கிறது தான் எங்களுடைய தற்கொலை. அவங்க ஃபாதர் என்ன சொல்றாருன்னா, 1 மணி நேரத்துக்கு முன்னாடி அவங்கள்ட்ட என்னப்பா சமைக்கணும்னு கேட்டுச்சுன்னு சொல்றாரு. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் தெளிவாக தற்கொலையும் கிடையாது. உயிர் போனதுக்கு உண்டான மூல காரணம் என்னங்கிறது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல கண்டுபிடிக்கப்படல. அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிட்டதாக இவங்களாவே காவல்துறை சொல்றாங்க. ஒரு தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு அந்த பொண்ணு தைரியமான பொண்ணு, அந்த மாதிரி பொண்ணு இல்லைன்னா அந்த பொண்ணினுடைய கூட உயிர் தோழிகள் எல்லாம் சொல்றாங்க. இந்த பொண்ணை வந்து வலுக்கட்டாயமா தூக்கி கிணத்துல போட்டாலும் அது கொலை தான். அதனால அதை தற்கொலையை மாற்ற பார்க்குறாங்க. காவல்துறையினுடைய விசாரணையில் மணிகண்டன்கிற நபரை கூப்பிட்டு முழுமையாக காவல்துறை விசாரிக்கிற விதத்தில் விசாரித்தால் தமிழ்நாடு காவல்துறை சிறந்த காவல்துறை, கண்டிப்பாக உண்மை வெளிவரும். அதை இவர்கள் செய்ய தவறிவிட்டார்கள். 3 விதமான போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டினுடைய மெடிக்கல் ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் இதற்கு அடுத்த கட்ட புலன் விசாரணை செய்ய முடியும்னு சொல்லி எஸ்பி அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேல் என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்கிறத பார்த்துட்டு தான் நம்ம இந்த பாடி வாங்கணுங்கிறதுக்காக தான் இப்போ முக்கியமான இறுதியான முடிவு எடுத்திருக்கிறோம். அது வர்ற வரைக்கும் இங்கேயே இருக்கட்டும், இந்த போராட்டம் தொடரும். நேற்று காலையில அந்த சௌமியாவோட சடலத்தை எடுத்து வந்து இங்கே ஜிஹெச்ல கொடுக்கும்போது வடகாடு காவல்துறை தரப்புல வந்து இது வந்து சூசைடு அப்படின்னு சொல்லி தான் கொடுத்தாங்களாம்ல, அது உண்மையா? அப்படி இல்ல, அந்த மாதிரி ரிப்போர்ட்ல வந்து அவங்கள எதுவுமே மென்ஷன் பண்ணல. பிள்ளையோட அம்மாவுமே அந்த பிள்ளையோட அப்பாவுமே 2 பேருமே அந்த பிள்ளை வந்து அந்த சம்பவத்தன்றைக்கு இரவு அவருடைய அப்பா கூட உட்கார்ந்து உணவருந்தி விட்டு தான் அந்த புள்ள போயிருக்குது.
அவருடைய தந்தையார் வந்து பக்கத்துல ஏதோ போயிட்டு வர ஒரு 1/2 மணி நேரம் கேப்ல இந்த பிள்ளைய வந்து அங்க இருக்கிறது ஒரே வீடு, இவங்க பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை, சுத்தி வேற சமுதாயம் இருக்கக்கூடிய பகுதி, இந்த பிள்ளைய வந்து வலுக்கட்டாயமா தூக்கிட்டு போயிருக்கிறதா நீங்க சொல்றீங்க. அதாவது வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வராமலே இது வந்து சூசைடுன்னு எப்படி சொல்ல முடியும்? காவல்துறை சொல்றதே எடுத்தோடனே சில தவறு தானே அது. அதுக்கு மேல என்ன இருக்கு? இதை விட என்ன ஒரு உண்மையான நிறுவனம் இருக்குல்ல? ரிப்போர்ட்டு, அதாவது வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வர்றதுக்கு முன்னாடி சூசைடுன்னு எப்படி சொல்ல முடியும்? தகப்பனார் வந்து ரிப்போர்ட்லேயே அவருடைய இதுலேயே வந்து அவருடைய முதல் தகவல் அறிக்கையில் கொடுக்குற இதுலேயே அந்த யாரோடைய அக்யூஸ்ட் பேரையே வந்து இது மாதிரி அவன் பேரில் சந்தேகமாக இருக்குது, நடவடிக்கை எடுங்கன்னு தான் கொடுத்துருக்காங்க. அப்போ போலீஸ் அதை நோக்கி தானே விசாரணை பண்ணணும். அதனால் எங்களோட இது என்னென்னா 15 நாள் சொல்கிறாங்க. எங்களோட விசாரணை திருப்திகரமாக அவங்க வந்து குற்றவாளியை பிடிச்சி ஆகணும். பிடிக்கலைன்னா நாங்கள் எங்களுடைய அடுத்த கட்ட போராட்டம் 15 நாள் இன்னும் வந்து நிச்சயமாக அடுத்து மிகப்பெரிய நாங்கள் எங்களுடைய போராட்டம் தொடரும். பாடியை வாங்குறதுக்குன்னு எல்லாரும் முடிவு பண்ணியிருக்குமா? 15 நாளில் அவங்க விசாரணை பண்ணி சொல்கிறாங்கிறாங்க. இந்த விசாரணை பண்ணுற வரைக்கும் காத்திருப்போம், அந்த பாடி இருக்கட்டும்னு சொல்லியிருக்கோமா. அதனால் இன்னைக்கு இதோட பார்த்துட்டு பண்ணோம், இல்லைன்னா அடுத்த கட்ட நடவடிக்கையாக இதோட போராட்டம் வந்து பண்ணுவோமா. அதனால் நீங்கள் எல்லாருமே எல்லாம் வந்ததுனால அவங்கவுங்க இது பண்ணி நீங்கள்லாம் உங்கள் வீட்டுக்கு போயிட்டு வாங்க. அடுத்த இதாக போராட்டங்கள் அடுத்த இதில் அந்த பொண்ணுக்கு நீதி கிடைக்கலன்னு சொன்னால் நம்ம அடுத்த கட்ட போராட்டம். இல்லை 2 முறை பேச்சுவார்த்தை நடந்தது உள்ள காவல்துறை தரப்புல. என்ன பண்ணாங்க உங்கள்கிட்ட? என்ன கேட்டாங்க, என்ன சொன்னாங்க? இன்னைக்கு அவங்க பாடி வாங்கிட்டு போங்க, நாங்கள் 15 நாளைக்குள்ளே நாங்கள் வந்து இது பண்ணிடுறோம்னு சொல்லி சொன்னாங்க. எங்களுக்கு அதில் உடன்பாடு இல்லை, மற்றவங்க யாருக்கு உடன்பாடு. அதனால குற்றவாளியை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் இதான் 2 மணி நேரம் பேசினாங்களா காவல்துறை தரப்பு? ஆமா ஆமா, தான் 2 மணி நேரம் பேசணும். அதுதான் உண்மை. இல்லை உங்களை ஏதாவது காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்களா? எப்படி இருக்கலாம். நாங்க அதுக்கு ஆகலையே, நாங்க ஆகலையே. எங்க அதிகாரி பண்ணுவாங்க. இழந்திருக்குது நம்ம பொண்ணு, அந்த பொண்ணு பாதிக்கப்பட்டதுனால அதுக்கு உண்டான தீர்வு வரணும் தான் நம்ம நினைக்கிறப்ப எப்படி காம்ப்ரமைஸ்ல என்ன இருக்கு? ஒன்னும் அந்த குற்றவாளியை வந்து இது நேரடியாக வந்து கைது செய்யணும், இல்லைன்னா அவங்க விசாரணை பண்ணி பண்றாங்கிறாங்க. அதுக்கு நாங்கள் பொறுத்திருக்கோம், அவ்வளவுதான் நம்ம பண்ண முடியும். இவ்வளவு பேரே மணிகண்டன் ஒரு குற்றவாளின்னு சொல்லிருக்கீங்க, ஆனா அது காவல்துறை அந்த அளவுக்கு ஸ்டெப் எடுக்கல. என்ன காரணம்? இது அரசியல் பின்புலம் இருக்கா? இருக்கலாம், சட்ட செக்டர் இருக்கலாம். Holidays nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. Your journey to home ownership is just a step away.